Right. Assalamu alaikum warahmatullahi wabarakatuhu and good morning and வணக்கம். அதாவது இந்த வீடியோவில் நான் எதை பற்றி கதைக்க போறேன்னு சொன்னா, நான் ஓரிரு மாதங்களாக திட்டமிட்டு கொண்டிருந்த ஒரு விடயம்தான் நான் கற்ற கல்வியை வைத்து எமது சமூக மாணவர்களுக்கும் சக மாணவர்களுக்கு அதால் செய்ய முடியுமான ஒரு உதவியை செய்யணும்னு அடிப்படையில் இந்த முறை சாதாரண பரீட்சைக்கு முகம் கொடுக்க இருக்கும், ஓலெவல் எக்ஸாமுக்கு முகம் கொடுக்க இருக்கும் மாணவர்களுக்கு கணித பாட கருத்தரங்கு கொண்டு ஓலெவல் செமினார் சீரீஸ் கொண்டு நான் நடத்த திட்டமிட்டிருக்கிறேன். அதாவது ஏன்னு சொன்னால் இதுல என்னென்ன விடயம் நான் செய்ய போறேன்னு சொல்லி நான் சொல்றேன். அதுக்கு முன்னுக்கு சில விஷயத்த பேசிட்டு நாங்கள் அதுக்கு அதாவது இந்த ஓலெவல் எடுத்த வகையில இந்த ஓலெவலுக்கு பின்னால சில மாணவர்கள் சமூகத்துக்கு செல்ல வேண்டியிருக்குது. இன்னும் சில மாணவர்கள் ஏலெவல் படிப்பதற்காக அவங்க செல்ல வேண்டியிருக்குது. அப்ப இந்த ஏலெவல் படிப்பதற்காக இருக்கலாம், சமூகத்துக்கு செல்லக்கூடிய ஒரு சாராரா இருக்கலாம். இவங்க எல்லாருக்கும் எங்களால ஒரு வழிகாட்டலை நாங்க கட்டாயம் வழங்கணும். சரியா? அப்ப அந்த வகையில மிக முக்கியமான ஒன்றுதான் இந்த ஓலெவல்ல இந்த கணித பாடம் என்று சொல்லியது நான் மற்ற எல்லாம் விட்டுட்டு இந்த கணித பாடத்தை பத்தி கதைக்கிறேன். இப்ப நான் செய்ய போற அடிப்படையில இந்த கணித பாடம். சரியா? இதுல நீங்க நினைக்க வேணாம், இதுல ஏலெவலுக்குரிய தேர்ச்சி மட்டங்கள் தான் இந்த கணித பாடத்திலிருந்து இதுல எதிர்பார்க்கிறாங்கன்னு சொல்லி. இந்த கணித பாடத்திலிருந்து என்ன தேர்ச்சி அவங்க ஓலெவல் எக்ஸாம் நெக்ஸ்ட் எக்ஸாம் தேர்ச்சி எதிர்பார்க்கணும்னு சொன்னால், ஒரு மாணவன் அந்த சமூகத்துக்கு போனான்னு சொன்னால், சரியா, அந்த இடத்திலிருந்து அடுத்த கட்டமா சமூகத்துக்கு சென்றான்னு சொன்னால் அவன் சில விஷயங்களை வாழ்க்கையில மேற்கொள்ள வேண்டி வருது. அதுல கணித அறிவு எல்லா இடத்துலயும் எழுதி தொடர்படுது. பரப்பளவாக இருக்கலாம், கனவளவுன்னு சொல்லிய அந்த இதாக இருக்கலாம், இன்னும் வட்டின்னு சொல்லியதா இருக்கலாம், சரியா, இலாபம் நட்டம் என்று சொல்லியதா இருக்கலாம், இன்னும் நிறைய விஷயங்கள். சரியா, எல்லாம் இந்த மெக்ஸ்ல இருக்கிறது ஒரு மாணவனுக்கு முக்கியமா தேவைப்படுகிறது. அந்த 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 அடுத்த கட்டமா அவன் சமூகத்துக்கு போறேன்னு சொன்னால், அவனோட வாழ்க்கையை நடத்தணும்னு சொன்னால் இதுக்குரிய அறிவு ஒன்று அவனுக்கு இருக்கணும். அதைத்தான் இதுல எதிர்பார்க்கிற இந்த கணித பரீட்சையிலிருந்து அவன் கணித பரீட்சை எதிர்பார்க்கல ஏலெவலுக்கு இந்த மாணவன் இந்த ஹிஸ்டரி படிக்கிறேன்னு சொன்னா இந்த இது அறிவு தேவைன்னு சொல்லி. சரியா? முக்கியமா எதிர்பார்க்கிறது இந்த சமூகத்துல எப்படி அவன் டீல் பண்றதுக்கு அதுக்குரிய அறிவு பெற்றிருக்கிறான்னு சொல்லித்தான் எதிர்பார்க்கிறது. சரியா? ஆகவே அந்த வகையில யோசிச்சேன்னு சொன்னால், கட்டாயம் எங்களோட சமூகத்தில் இருக்கிற அனைத்து மாணவர்களும் கணித பாடத்துல ஆக குறைஞ்சது ஒரு 45 மார்க்ஸ் சரி என்ன செய்யணும், அவங்க பெறக்கூடியவர்களா இருக்கணும். ஆனா இப்ப எங்களுக்கு தெரிஞ்ச காலத்திலிருந்து நான் பார்த்துட்டு வர விஷயம் தான் எங்களோட சமூகத்துல கணித பாடத்துல அடைவு மட்டம் மாணவர்கள் பெறும் பரீட்சை பெறுபேறுகள் மிகவும் பின்னடைவுல தான் இருக்குது. ஆகவே எங்கட நிறைய பேர் அவங்க பின்னால காலத்துல ஒரு தொழிலை செய்யக்கொள்ள இல்லாட்டி நிறைய விஷயத்த எல்லாமே கணிதத்தை அடிப்படையாக தான் இருக்குது. ஒவ்வொரு வாழ்க்கையில ஒரு விஷயமும் எங்களுக்கு விளங்காத்துக்கு. அப்ப அந்த இடத்துல அவங்க ஏமாற்றப்படுறாங்க. ஆகவே கட்டாயம் இந்த கணித அறிவு எல்லாருக்கும் வேணும். அது ஒன்னாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னு சொன்னால், அது ஒரு மாணவனுக்கு கிடைக்க பெற்றேன்னு சொன்னால் அவர் அதன் மூலமா அவர் சிந்திக்கும் ஆற்றல் அதனால அதன் மூலம் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கையில சிறப்பா மேற்கொள்வார். சரியா? ஆகவே கட்டாயம் மெக்ஸ்ல எண்ணத்துல பாஸ் இல்லாட்டியும் இந்த மெக்ஸ்ல கட்டாயம் ஒரு மாணவன் சித்தி அடைந்து இருக்கணும். சரியா? இப்ப எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க இந்த கணித பாடம் கடினமான பாடம்னு சொல்லி. இந்த கணித பாடம்னு சொல்லி ஒரு கடினமான பாடம் ஒன்று இல்லை. சரியா? நீங்க எடுத்தேன்னு சொன்னால் ஒரு வரலாறு பாடமாகவோ இன்னும் சில அடுத்த அனைத்து பாடங்கள் எடுத்தேன்னு சொன்னாலும் உங்களோட ஓலெவல் இருக்கிற அந்த அனைத்து பாடங்களையும் வர நோட்ஸ் பார்த்தேன்னு சொன்னால் அது புக் ஒரு பக்கமாக பேஜஸா நீங்க என்ன செய்யணும், அதை பாடமாக்கித்தான் அதுக்குரிய
ஆன்சரை வந்து நீங்க எழுத வேண்டிய வருது. ஆனா இந்த 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 மெக்ஸுக்கு வந்து ஒரு ஒரு 4-5 ஒரு பேஜ்ல வந்து அதுல அனைத்து விடயங்களையும் வந்து எனக்கு கொண்டு வரலாம். ஒரு 10 தாள் எடுத்துன்னு சொன்னால் A4 ஷீட் அது உள்ளுக்கு வந்து அந்த நீங்க அவ்வளோ வருடங்களா படிச்ச மெக்ஸை வந்து ஒரு இதில் கொண்டாடலும். அது இருந்தேன்னு சொன்னால் எங்களுக்கு அனைத்து கேள்விகளையும் செய்யலும். சரியா, நீங்க நினைக்கிற மாதிரி கஷ்டம் இல்லை. சரியா, அந்த O level grade 10 grade 11 டிகிரி அவ்வளவு புக்கையும் எடுத்தேன்னு சொன்னா வரும். அது இந்த அளவு ஒரு இதா வரும். சரியா, ஆனா எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. சரியா, மெக்ஸ் கஷ்டம் இல்லை. மெக்ஸ் வந்து லேசா செய்யறதுக்கு இயலும். சரியா, மெக்ஸ்ல வந்து 75 மார்க்ஸ் அடிக்கன்னு சொல்லியது மிகவும் இலகுவான விடயம். சரியா, அப்படின்னு சொன்னா 45 அடிக்கன்னு சொல்லியது மிகவும் இலகுவான விடயம். சரியா, ஆகவே அந்த வேலையைத்தான் வந்து நான் வந்து செய்ய போறேன். சரியா, உங்களுக்கு வந்து நீங்க மெக்ஸ் படிச்சிருக்கிறீங்க. சரியா, அதுக்கு வந்து நான் இன்னும் இலகுவா வந்து மெக்ஸ் வந்து சொல்லி தர போறேன். சரியா, இன்னும் இலகுவா வந்து மெக்ஸ் வந்து சொல்லி தர போறேன். கிரேட் 5ல வந்து உங்களுக்கு படிச்சது விளங்கினு சொன்னால் ஓலல் மெக்ஸ் விளங்கின்னு சொல்லியது பெரிய விஷயம் ஒன்று இல்லை. சரியா, என்ன சொன்னா கிரேட் 5ல வர அந்த அந்த கொஸ்டின்ஸ் வந்து இதையும் பார்க்க ஹார்டா வந்து சில கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. சரியா, கடினமான கேள்விகளா வந்து இருக்குது. அப்ப கிரேட் 5ல வந்து பாஸ் பண்ணின மாணவர்களும் இங்க வர செல்ல லோ லெவல்ல வந்து மார்க்ஸ் வந்து எடுக்கிறாங்க. சரியா, அப்ப அதெல்லாம் நாங்க வந்து இலவாக்கி லேசா வந்து என்ன செய்வோம், மார்க்ஸ் வந்து எடுக்கக்கூடிய முறையில மிக இலகுவா வந்து என்ன செய்வோம், நாங்க வந்து மெக்ஸை வந்து படிப்போம். சரியா, அப்ப அந்த வகையில வந்து நான் ஒரு செமினார் சீரிஸ் உங்களுக்கு செய்ய போறேன். மிகவும் இலவசமா தான் ஃபுல்லா வந்து இந்த செமினார் சீரிஸ் வந்து நடக்கும். சரியா, ரைட். அப்ப இதுல நான் வந்து 13 தலைப்புகளுக்கு இல்ல 13 தலைப்புகளுக்கு இல்ல வந்து இவ்வளவு மெக்ஸ் இவ்வளவு உங்களுக்கு O level பேப்பர் சேர்த்து தேவைப்படியே இந்த 13 தலைப்புகளுக்கு இல்ல வந்து மொத்தம் 8 செஷன்ஸா. சரியா, 8 செமினாரா வந்து நான் வந்து இந்த கருத்தரங்க தொடரை வந்து நான் செய்ய போறேன். சரியா, ஆன்லைன் ஊடாகத்தான் இது நடக்கும். ஒரு செஷன்ஸ் வந்து யூடியூப் லைவ் தரப்படும். ஏனைய அனைத்து செஷன்ஸையும் வந்து ஜூமினூடாகத்தான் வந்து நான் தருவதற்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். அதுல ஒரு சின்ன இஷ்யூ கொண்டு வரும். இப்ப ஜாயின் ஆகிற மாணவர்களோட கெப்பாசிட்டி கேட்ப வந்து ஜூம் பேக்கேஜ் வந்து வித்தியாசமாகும். அந்த இடத்துல பார்ப்போம் அதுக்கு என்ன செய்யறேன்னு சொல்லினாங்க ஆப்ஷன். ரைட், என்னவா இருந்துன்னு சொன்னாலும் எங்கட மாணவர்கள் எங்கட தம்பி தங்கச்சிகள் எல்லாரும் படிச்சு நல்ல ஒரு மார்க்ஸ் வந்து என்ன செய்யணும், ஃபைனல் எக்ஸாம்ல எடுக்கணும். யோசிக்கவானும் இதுக்கு போற படிச்சு வந்து எடுக்கலான்னு சொல்லி. சரியா, நான் அடிப்படையிலிருந்து படிச்சு தரேன். சரியா, உங்களுக்கே விளங்கும் வந்து நான் ஒரு 10 கேள்வி வந்து செஞ்சு காட்டினேன்டா உங்களுக்கு 2-3 செய்ய நீங்க 4-5வது கேள்வியை செய்வீங்க. சரியா, அந்த முறையில நான் வந்து படிச்சு தருவேன். அவ்வளோ லேசி. சரி, அவ்வளோ லேசி சிக்கலா இல்ல மெக்ஸிக்குது. சரியா, உங்களுக்கு 45க்கு போறதுக்குரிய மாதிரி நான் படிப்பிப்பேன். அதே போல 90-100 எடுக்க வேண்டிய மாதிரி. சரியா, 100 மார்க்ஸ் ஃபுல்லா எடுக்கிறதுக்கு சில மாணவர்கள் தேற்றம் கடினம்னு சொல்லுவாங்க, 90 மார்க்ஸ் எடுக்கிறாங்க. தேற்றத்தையும் வந்து இலகுவா வந்து செய்யறதுக்குரிய வழிகளை நான் வந்து சொல்லித்தாரேன். சரியா, இதுல எனக்கு முக்கியமான டார்கெட்ஸ் என்னன்னு சொன்னால் எங்கட சமூகத்து மாணவர்கள். சரியா, எங்கட சமூகத்து மாணவர்கள் நல்ல பரீட்சையில வந்து மெக்ஸ் பாடத்துல வந்து நல்ல சித்திய வந்து அடையணும். சரியா, அது வந்து அவங்களுக்கு எல்லா இடத்துலயும் உதவும். ஏண்டா எதிர்காலத்துல வந்து இந்த 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 ஃபியூச்சர் வந்து எப்படி அமையுதுன்னு சொன்னால் எல்லாம் வந்து இந்த கணிதத்திலையும் விஞ்ஞானத்திலையும் டெக்னாலஜிலையும் ஐடிலையும் தான் தங்க போகுது. சரியா, அப்ப எல்லா கோர்சஸையும் போறேன்னு சொன்னாலும் கட்டாயம் உங்களுக்கு கணித அறிவு வந்து தேவை. சரி, அது இல்லாட்டி நீங்க கஷ்டப்படுவீங்க. சரியா, ஏதாவது மெக்ஸ் படிச்சு இன்ஜினியர் தான் ஆகணும், சயின்ஸ் அதாவது பயாலஜிக்கல் சயின்ஸ் படிச்சு டாக்டர் தானே ஆகணும் இல்லை. அதற்கு அப்பால் வந்து நிறைய கோர்சஸ் வந்து இப்ப இருக்குது. விளையா கோர்சஸ் வந்து இருக்குது. எல்லாத்துக்கும் வந்து சிந்திக்கும் ஆற்றல் வந்து எங்களுக்கு சிந்திக்கும் திறன் வந்து வரணும். அது இதன் மூலமா வந்து என்ன செய்யும் எங்களுக்கு வளர்க்கப்படும். சரியா, ஆகவே வந்து நாங்க மிக இலகுவா மிக லேசா வந்து என்ன செய்வோம், 100 மார்க்ஸ் அடிக்கிறதுக்கும் படிக்கும், 45 மார்க்ஸ் அடிக்கிறதுக்கும் நான் லேசா வந்து சொல்லித்தாரேன். சரியா, அப்ப நீங்க என்ன நினைச்சுக்கணும்னு சொன்னால் இதுல இருந்து நாங்க வந்து எடுப்போம்னு சொல்லி நான் செல்ற வேலையில நீங்க செஞ்சேன்னு சொன்னால் இன்ஷால்லா ஒரு நல்ல ஒரு பெருப்பேருக்கு வந்து உங்களுக்கு இதனூடாக செல்லலாம். சரியா, ரைட்.
இதனூடாக வந்து இந்த செமினார்ல நான் வந்து மொத்தம் 10 வருட பாஸ் பேப்பரை வந்து ஃபுல்லா கவர் பண்ணிக்கிறேன். சரியா, ஃபுல்லா வந்து 10 வருட பாஸ் பேப்பர் வந்து 10 இயர்ஸ் பாஸ் பேப்பர்ஸ் வந்து ஃபுல்லா கவர் பண்ணிக்கிறேன். சரியா, இப்ப தமிழ் மீடிய மாணவர்கள் மட்டும் தான் இதுல இணைஞ்சோம்னு சொல்லி இல்ல, எங்கட சமூகத்தை சரியா எங்கட சமூகத்தை இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்களுக்கும் இணையலாம். சரியா, அதுல ஐடியாஸ் வந்து எடுத்துன்னு சொன்னால் உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் பாஸ் பேப்பர்ஸ் இருக்குது. சரியா, அதே போல தமிழ் மீடியம் பாஸ் பேப்பர்ஸ் தான் நான் என் டியூட் செட் இருக்குது, அதை நான் தருவேன். அப்ப அவங்களுக்கு என்ன செய்யணும், இதனூடாக பயனை பெறலாம். சரியா, ரைட். அப்ப ஒரு டார்கெட் வந்து நல்ல சமூகத்துல நல்ல பெரிய பெறணும். அதனூடாக வந்து ஓ லெவல் முடிச்சிட்டு எல்லாரும் நல்ல துறைகளுக்கு வந்து செல்லணும். சரியா, நல்ல இந்த சமூகத்துக்கு இதனூடாக நான் ஒரு மாணவர் செட் ஒன்று வந்து சமூகத்துக்கு போறேன்னு இருக்கிறானே அவங்க நல்ல கோர்சஸ் போயிட்டு அதனூடாக நல்ல தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்திக் சரியா, அதற்கு இந்த கணித அறிவும் சிந்திக்கும் ஆற்றலும் அவங்களுக்கு தேவைப்படும், அதனூடாக பெற்றுக்கொள்ளணும். சரியா, ரெண்டாவது விஷயம் தான் வந்து ஏ லெவலை பொறுத்தவரையில கணித விஞ்ஞான துறை ஆகிக்கலாம், இந்த வர்த்தக கொமர்ஸ் ஆகிக்கலாம், டெக்னாலஜி ஆகிக்கலாம், இது எல்லாத்துலயும் வந்து கால்குலேஷன்ஸ் வந்து வரும். அங்க வந்து அந்த ஸ்ட்ரீம்ஸ் எல்லாம் அதுல இருக்கிற கண்டென்ட் வந்து வேறு. அந்த ஒரு கேள்வி எடுத்துன்னு சொன்னால் அதுக்கு ஒரு ஐடியாவுன்னு அந்த படிக்கிற லெவல்ல, ஆனா அந்த ஐடியாக்குரிய சுருக்கள் எல்லாம் வந்து ஓ லெவல்ல நாங்க கூட்டல் கழித்தல் சரி இந்த மடக்கையை பயன்படுத்தி சுருக்குதல் வரைவை பயன்படுத்தி சுருக்கள் அடிப்படையில வந்து அந்த அறிவு தேவைப்படுது. அப்ப இங்க வந்து மெக்ஸ வந்து சரியா மெக்ஸ் செய்ய தெரிஞ்ச வேலையில் அந்த மாணவர்களுக்கு 2ஆம் மாணவர் செட்டுக்கு அதை வந்து ஸ்பீடா செய்ய தெரியும், ட்ரிக்கா செய்ய தெரியும். சரியா, அந்த மாதிரி ட்ரிக்கா செய்யக்கூடிய நுட்பங்களும் சரியா அவசரமா செய்யக்கூடிய நுட்பங்களும் வந்து இதுல நான் கவர் பண்ணி இருக்கிறேன். அப்பதான் ஏ லெவலுக்கு அந்த மாணவர்கள் போயிட்டு அந்த இதையும் பிடிச்சி இந்த முறையில அவசரமா கால்குலேஷனையும் செஞ்சு அவங்களுக்கு அந்த இடத்துல இருந்து ஒரு நல்ல பெரிய என்ன சொன்னா நாங்க ஏ லெவல் பாடம் பிசிக்ஸ் ஏ லெவல்ல வந்து பௌதிகவியல் பாடம் படிச்சு கொடுக்கிற வகையிலையும் எங்களுக்கு மாணவர்கள் சந்திக்கிற நிறைய ஒரு பிரச்சனையான வந்து மாணவர்கள் வந்து 9 ஏய்க்கிறாங்க, மெக்ஸ்ல ஏய்க்குது, ஆனா வந்து அவனோட சுருக்கள் வந்து ஸ்பீட் வந்து போதா, ஸ்பீட் நுணுக்கங்கள் வந்து இல்ல, ட்ரிக்கா செய்யறதில்ல. அப்ப அதால டைம் போகுது. ஏழல் பரீட்சையில நிறைய மாணவர்கள் டைம் போகுது. சரியா, அப்ப அதெல்லாம் வந்து நிவர்த்திக்க வேண்டிய இடம் இங்க தான். ஏழு போயிட்டு வரவங்களுக்கு படிச்சு தரல மேக்ஸ். சரியா, அப்ப அந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு வந்து நான் ஒரு அதாவது நான் வந்து இந்த ஓ லெவல்லையும் மேக்ஸ்ல வந்து ஏ சரியா நல்ல மார்க்ஸ் தான் ஓ லெவல்லையும் வந்து மேக்ஸ்ல வந்து வந்துச்சு. ஏ லெவல்லையும் கணிதத்துறையில நான் கட்டேன், ஏ லெவல்லையும் மேக்ஸ்ல வந்து கம்பைன் மேக்ஸ்ல ஏ. சரியா, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, ஆனா சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீலங்கால இருக்கிற நல்ல யூனிவர்சிட்டி நல்ல ஃபேக்கல்ட்டி வந்து மேக்ஸ் படிச்சேன்னு சொன்னால் இன்ஜினியர் ஃபேக்கல்ட்டி, அதுலேயும் நல்ல யூனிவர்சிட்டி வந்து ஸ்ரீலங்கால வந்து மொரட்டு யூனிவர்சிட்டியில வந்து இருக்கிறேன். சரியா, அப்ப நான் இதனூடாக நிறைய விஷயங்களை வந்து தமிழ் மீடியம் மட்டும் இல்ல சிங்கள மீடிய ஆசிரியர்களூடாக வந்து அவர்கள் எப்படி வந்து இலவா வந்து படிச்சு கொடுக்குறாங்களோ அதற்குரிய நுட்பம் எல்லாம் நான் பயன்படுத்தி இன்னும் நிறைய விஷயங்களை இது பெருசா ஒண்ணும் இல்லை, அத்தான் சொல்ல நான் சரியா பேச செய்யலும் அதுக்குரிய வழி அளிக்குது. சரியா, அதை எல்லாம் யூஸ் பண்ணி தான் என்ன செய்ய போறேன் உங்களுக்கு இதால வந்து நீங்க இதுல நெக்ஸ்ட் பாடத்துல வந்து நிறைய பாடம் வந்து செய்ய தெரியும். நிறைய பெற்றோட கம்ப்ளைண்ட் தான் வந்து மாணவர்கள் அவனோட பிள்ளைக்கு வந்து எல்லாத்தையும் நல்ல மார்க்ஸ் ஈக்குது, ஆக குறைஞ்சது 45க்கு மேல மார்க்ஸ் ஈக்குது. சரியா, ஆனா வந்து நெக்ஸ்ட்ல வந்து 45க்கு ஒரு டபிள்யூன்னு சொல்லி சொல்றாங்க. சரியா, எல்லா ஸ்கூல்ஸையும் எடுத்து பார்த்தா முஸ்லீம் ஸ்கூல்ஸ் தமிழ் மீடியம் வேண்டிய மாணவருக்கு ஜாயின் பண்ணாலும் முஸ்லீம் இது இல்ல. சரியா, முஸ்லீம் ஸ்கூல்ஸ் எடுத்து பார்த்துட்டு சொன்னால் அவனோட நெக்ஸ்ட் ரிசல்ட்டை பார்த்தா டபிள்யூ தான் அதிகமாக இருக்குது. சரி, இதை நாங்க மாத்தணும் உங்களுக்கு மேலும். சரியா, நீங்களும் படிக்கணும். சரியா, நீங்களும் படிக்கணும், நல்ல மெக்ஸ்ல வந்து நல்ல ஒரு மார்க்ஸ் எடுக்கணும். இதுல பாடமாக்கியதுக்கு இல்லை. சரி, உங்களுக்கு இருந்து பாடமாக்கியதுக்கு ஒன்றுமே இல்லை, செய்யறதுக்கு இருந்து டைம் எடுத்து கொஞ்சம் கணக்குகளை செஞ்சு பார்க்கறது தான் இருக்குது. சரியா, நான் செல்ற வேலையை நீங்க சரியா செஞ்சேன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு அடைய மட்டத்துக்கு போகலாம். சரியா, நான் ஒரு விஷயம் சொல்றேன், ஒரு பெட்ஜ் ஒன்று நான் வந்து சரியா இதே போல வந்து நான் சமூகத்துக்கு வேலை சேவைகள்ல ஒரு பெட்ஜுக்கு நான் வந்து ஒரு 2 மாதங்கள் வந்து இப்படி கணிதத்துக்காக வந்து எங்கட சமூகத்துல சரியா ஒரு பெட்ஜுக்கு வந்து
மாணவர்கள் தான் நம்ம பரீட்சை எழுதினாங்க 2 மந்த்துக்கு முன்னால இருந்து அவனோட மார்க்ஸ் வந்து யாரும் 75க்கு மேலே இல்லை 75க்கு மேலே யாரும் இல்லை சரியா எல்லாம் நல்ல லோ லெவல் புள்ளகள் அப்ப அவங்க 45 கீழே நிறைய அதிகமான மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 70% ஆன மாணவர்கள் அந்த கிளாஸ்ல வந்து ஒரு 45 கீழே இருந்தாங்க இப்போ இந்த 2 மந்த்ஸ் உள்ளுக்கு என்ன செஞ்சேன்னு சொன்னால் அவங்களோட இருந்து அவங்கள வழிகாட்டி அவனோட ஓலர் ரிசல்ட்டை பார்த்துட்டு சொன்னால் டபிள்யூன்னு சொல்லி ரிசல்ட் வந்து ஒன்று எப்படியோத்தான் வந்து இருந்துச்சு அதுவும் கிளாஸுக்கு வந்து சரியா அவன் ஃபாலோ பண்ணாதாக்கள் சரியா இதுவும் இந்த மாதிரி இலவசமா செஞ்ச ஒன்றுதான் சரியா ஆனா தேவை இருந்த அது அந்த புள்ளிகளுக்கு செய்யறதுக்கு ஏழுமன்னா உங்களுக்கு செய்யறதுக்கு எல்லாம் போறல சரி இந்த 2 மந்த்ஸ்ல உங்களுக்கும் செய்யறதுக்கு எல்லாம் போறல உங்களுக்கும் செய்யறதுக்கு ஏழு சரி அப்ப நான் இது மாதிரி ஏற்கனவே ட்ரேட் பண்ணி பார்த்தாச்சு அதே போல நிறைய மாணவர்கள் ஓலர் மாணவர்கள் இப்ப கிட்டத்தட்ட நிறைய மாணவர்கள்ட்ட வந்து அவங்களோட கிளாஸ் சொன்னால் ஃப்ரீ செமினார் செஞ்சு எனக்கு அவங்களை பத்தி எல்லாரையும் பத்தி தெரியும் சரி அவங்களுக்கு எப்படி எப்படி என்னென்ன செய்யணும்னு சொல்லி என்னோட பிரச்சனைன்னு சொல்லி சரியா அப்ப ஒன்னும் யோசிக்க வேணாம் நாங்க இதுக்கு பிறகு படிச்சு என்ன செய்வோம் நல்ல ஒரு 45 20 ஈக்கிறாவும் 45 எடுப்போம் சரியா நல்லா நினைச்சுக்கோங்க 45 50 ஈக்கிறாக்கள் எல்லாருக்கும் நோமலா இதனூடாக 75க்கு மேல போயிடும் நோமலா 75க்கு மேல போயிடும் அது ஷுவர் சரி அந்த ரேஞ்ச் ஆக்களுக்கு வந்து விஷயம் எல்லாம் விளங்குற ஆனா சில விடயங்கள் பாடங்கள்ல வந்து சில தியரி வந்து விளங்கி இல்லை அதெல்லாம் சொல்லி கொடுத்தேன்னு சொன்னா அவங்க நோமலா செய்வாங்க சரி அதுதான் அந்த 45க்கும் 60-65க்கும் இடையிற இடைப்பட்ட ஆக்கள் நிலைமை அவங்களுக்கு கொஞ்சம் விளங்குற அளவு போதாமைக்கு இல்லை சரியா ஸோ வந்து இதனூடாக நான் நல்ல பேருக்கு போ சரியா ரைட் அப்ப கட்டாயம் நீங்க இப்ப என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா இந்த செமினாருக்கு வந்து இணையணும்னு சொன்னால் எனக்கு 070 52 72 42 9 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணணும் உங்களோட பேர் சரியா உங்களோட பேர் என்னோட வாட்ஸ்அப் குரூப்புக்கு நான் ஆஃபீஷியல் வாட்ஸ்அப் குரூப்புக்கு இணைச்சி கொள்ளிருத்தேன் அதுல நான் வந்து டியூட்ஸை வந்து போடுறேன் அதே போல எல்லா லிங்க்ஸும் வந்து அதில் போடுறேன் சரி அதே போல யூடியூப் சேனல்லையும் நான் தருவேன் நான் டியூட்ஸ் எல்லாம் இந்த குரூப்ஸ்ல வந்து ஆஃபீஷியல் குரூப்ஸ்ல தான் போடுவேன் சரியா அப்ப இதுல உங்களோட பேரையும் சரியா நேம் பேரையும் உங்களோட ஸ்கூலையும் சரியா உங்களோட லாஸ்ட் டைம் வந்து மிக்ஸ் மார்க்ஸ் எனக்கு அது கொஞ்சம் வேணும் சரியா இன்னும் 7 மணி சொன்னா அவங்களோட நெக்ஸ்ட்ல உங்களுக்கு எந்த எது விலங்கல்னு சொல்லியும் நீங்க வந்து போட்டேன்னு சொன்னால் அதையும் எனக்கு என்ன செய்யணும் இந்த செமினாரோட வந்து கொஞ்சம் அந்த அதுக்குரிய சொல்யூஷனையும் எனக்கு கொண்டு வரதுக்கு கேள்வி அதை பார்த்து சரியா இது அனுப்பினேன்னு சொன்னா செமினார்ல வந்து நான் உங்களையும் அந்த குரூப்ல எட் பண்ணுவேன் கிட்டத்தட்ட 8 செஷன்ஸா நடக்கும் 5 hour செஷன்ஸும் மீக்குது 3 hour செஷன்ஸும் மீக்குது எல்லாம் விதிக்கப்பட்டதா தான் ஈக்குது சரி 6 hour மீக்குது மேக்ஸிமம் 6 hour தான் செமினார் ஈக்கும் ஃபுல்லா வந்து இந்த கிளாஸ் உள்ளுக்கே 10 வருஷம் பாஸ் பேப்பர் ஃபுல்லா உங்களுக்கு செய்யப்படும் சரியா செய்யப்படும் ஃபுல் ஷார்ட் நோட்ஸ் ஃபுல்லா தருவேன் சரி அதை பார்த்துட்டு போன எக்ஸாமுக்கு இல்லாட்டி உங்களுக்கு கேள்வி ஒன்று செய்யக்குள்ள வந்து ஒரு புக்கும் எடுத்து பார்க்கறதுல 3 எடுத்து பார்த்தேன் அதை எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு கேள்வி செய்யறதுக்கு கேள்வியான மாதிரி தான் அந்த ஷார்ட் நோட்ஸ் வந்து உங்களுக்கு தரப்படும் சரியா ரைட் கட்டாயம் நீங்க செய்ய வேண்டியது ஷேர் செய்ய வேண்டியது இந்த வீடியோ வந்து என்ன செய்யணும்டா உங்களோட இப்ப நீங்க ஒரு கிரேட் 11 உத்தரன்னு சொன்னால் கிரேட் 11 இந்த மாதிரி O level போறேன்னு சொன்னால் உங்களோட கிளாஸ் மாணவர்களுக்கு என்ன செய்யணும் நீங்க உங்களோட நண்பர்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணணும் அவங்களையும் ஜாயின் பண்ண வச்சிடணும் இது செமினார்ல எனக்கு நீங்க மட்டும் தனியே படிக்கணும்னு சொல்லி யோசிக்க வேணும் சரி நாங்க நிறைய என்ன செய்யணும் நாங்க நல்லது செஞ்ச மத்தாக்களுக்கு அதுங்களுக்கு எதிர்காலத்துல வந்து நன்மையா வேற விஷயங்கள் நன்மையா வந்து கிடைக்க பெறும் சரியா அப்ப நீங்க அதை வந்து 4 பேர் ஷேர் பண்ணியதால உங்களோட கிளாஸ் ஃபுல்லா ஷேர் பண்ணியதால வந்து அவங்களும் என்ன செய்யும் நிறைய பேருக்கு மேக்ஸ் செய்யலாம் அவங்களும் படிச்சு நல்ல மார்க்ஸ் எடுத்தா அதுல இருந்து உங்களுக்கு ஒரு பங்கு நன்மை வந்து உங்களுக்கு வந்து சேரும் நீங்க ஷேர் பண்ணினதால அந்த மாணவர் இந்த கிளாஸுக்கு வந்து சரியா சோ அந்த கட்டாயம் செய்ய வேண்டியதுதான் நீங்க விளையினா நீங்க நல்ல மார்க்ஸ் எடுத்திருந்தேன்னு சொன்னாலும் 100 மார்க்ஸ் அடிக்கிறதுக்கு வந்தவங்களுக்கும் நல்ல ட்ரிக்ஸ் வந்து சொல்லி தரும் நீல சயின்ஸ் படிச்சதுக்கு மேக்ஸ் படிச்சதுக்குரிய கால்குலேஷன் சுருக்கள் எப்படி ஸ்பீடா செய்யணும்னு சொல்லி இதனோட நான் பழக்குவேன் சரியா அப்ப அது உங்களுக்கு பழக்கலும் அதை நீங்க இதை பார்த்துட்டு நீங்க நல்ல மார்க்ஸ் அடிக்கன்னு சொல்லி மத்தாக்கள் ஷேர் பண்ணாம இருந்துருவாங்க
அவங்க தான் மிச்சம் தேவைப்பட்ட ஆட்கள் இதுலுக்கு. சரியா? ஆகவே நீங்க ஒவ்வொரு ஒரு ஸ்கூல் மாணவராக இருந்து சொன்னா ஒரு ஸ்கூல் ஃபுல்லா வந்து உங்களோட எல்லாருக்கும் அனுப்புவோம், உங்களோட கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அனுப்புவோம். அப்போ அவங்களும் ஜாயின் ஆகுவாங்க. சரியா? இன்னும் உங்களோட பக்கத்துல இருக்கிற ஸ்கூல்ஸ் வந்து பிள்ளைகள் தெரியுமென்னு சொன்னால் அவங்களோட அனுப்பி அவங்களோட வந்து அடுத்த மாணவர் செட்டுக்கு வந்து அனுப்பியதுக்குரிய வழியை பாருங்க. இன்னும் இந்த வீடியோ வந்து ஓலெவல் பரீட்சை எழுத இல்லாமைக்கு மத்தாக்கள் பார்க்கறேன்டா உங்களோட குடும்பத்தினருடாக வந்து இந்த விஷயத்தை செஞ்சு இந்த முஸ்லீம் சமூகத்துக்கு, சரியா, இந்த முஸ்லீம் சமூகத்துக்கு வந்து ஒரு பெரிய உதவியா வந்து இது அமையுமாற வகையில வந்து உங்களோட ஒரு பார்ட் டைம் இதில் உள்ளடக்கி இந்த விஷயத்தை கட்டாயம் ஷேர் பண்ணி அதனூடாக தெரியப்படுத்தி இந்த செமினாருக்கு அவங்களே இணைய வேண்டிய பொறுப்பு, இணைக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு தான் இருக்குது. சரியா? ஆகவே வந்து இன்னும் கதை திரும்பல கிளாஸை நாங்கள் என்ன சொன்னால் உங்களுக்கு March 17 எக்ஸாம் இருக்குது. அப்போ February உள்ளுக்கு இது ஃபுல்லாக நடக்கும். சரியா? இன்னும் 2 daysல இருந்து நான் அஃபீஷியல் குரூப்பில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இது போடுவேன். இப்போ அதிலிருந்து February உள்ளுக்கு வந்து அழகா பிரித்து செமினார்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து நடக்கும். சரியா? ரைட். அப்போ இதோட நான் முடிச்சுக்கொள்கிறேன். இது மாதிரியான விஷயங்களுக்கு வீடியோ பார்க்குற எல்லாரும் சப்போர்ட்டாக இருந்து என்னோட மாணவர்கள் மத்தியில் மார்க்ஸை வந்து அதிகரிப்பதற்கு நீங்களும் ஒரு பகுதியாக இருந்து வீடியோஸை கட்டாயம் ஷேர் பண்ணி உங்களோட தாத்தட மகனாக இருக்கலாம், இன்னும் உங்களோட பக்கத்து விட்டு நானோட மகனாக இருக்கலாம், எல்லாரும் நெக்ஸ்ட்ல லோல இருப்பாங்க. கட்டாயம் ஷேர் பண்ணி அவங்களுக்கு இந்த கிளாஸ்ல வரத்தால ஒரு அடைய மட்டத்தவங்களுக்கும் அடையக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி ஞாபகப்படுத்தி கட்டாயம் இணைகிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து உங்களுடைய ஸ்கூல், உங்களோட நேம், உங்களோட லாஸ்ட் டைம் மார்க்ஸ், சரியா, தேர்ட் டைம் கிடைச்சண்டா இல்லாட்டி செகண்ட் டைம்னு சொல்லி போட்டு மார்க்ஸை போடுங்க மெக்ஸ்ட்ல. சரியா? உங்களோட மெக்ஸ்ட்ல என்ன உங்களுக்கு விளங்காதது, சரி, எந்தெந்த பகுதி உங்களுக்கு விளங்காதுன்னு சொல்லியும் போட்டேன்னு சொன்னால் அதனூடாக அதுக்குரிய சொல்யூஷனை எனக்கு செய்யறதுக்கு. சரியா? ரைட். அப்ப மீண்டும் சந்திக்கும் வரை உங்களை விட்டு நான் விடைபெறுகிறேன்.